தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனல். நான் உங்கள் குமார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. போன வீடியோவில் நம்ம எப்படி பிளாகர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு மெனுவும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட் இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போஸ்ட், அதாவது நம்மளை வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வந்து உதாரணத்துக்கு ஆன்லைன் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் அவைலபிள்னு சொல்லிவிட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்துருக்கும். அது பாருங்கள், ஆன்லைன் ஷாப் அப்படின்னு. இந்த ஆன்லைன் ஷாப் கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ உள்ளோ கண்டென்ட், அப்படி அந்த கண்டென்ட் வரும். பெஸ்ட் ப்ராடக்ட் அவைலபிள் அப்படின்னு வரும். அதாவது வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி, ஓன் கான்செப்ட், அதாவது ஓன் க்ரியேட்டிவிட்டி, ஓன் கான்செப்ட், ஓன் வீடியோஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிளாகரில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கான ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூவிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மூவிஸை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது இந்த மூவிஸ் இந்த மாதிரி இருக்குது, இதனுடைய கருத்துக்கள், இந்த மூவி வந்து இந்த மாதிரி தான், இந்த கருத்துக்களோடு இருக்குது. ஸோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு அந்த மூவியை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணி நீங்கள் ஆட்சன் மூலிமா நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பிளாகர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்டேட்டஸ், அதாவது நம்மளுடைய பிளாகோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே இதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில் இங்கே ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து டிராஃபிக் சோர்ஸ், அதாவது நம்மளுடைய வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு டிராஃபிக் சோர்ஸ். ஆடியன்ஸ், அதாவது வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த ஏரியாவில் பார்த்துருக்காங்க, எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இது ஆடியன்ஸ். கமெண்ட்ஸ், அதாவது உங்களை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்க போஸ்ட்டில் ஏதாவது உங்களை அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்து உட்காரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆன்லைன் ஷாப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பேம், அதாவது ஸ்பேம்னா என்னன்னு, ஸ்பேமுன்றது எதுனா தேவையில்லாத மெசேஜஸ் தான் ஸ்பேம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேம் வேணாலும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். தேவையில்லாத மெசேஜ் எதனா வந்துச்சுன்னா அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ பிளாகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாகர் மூலிமாவும் நம்ம ஏர்னிங்ஸை வாங்கலாம். அதாவது கூகுள் ஆட்சென்ஸ் மூலிமா நம்ம இது லிங்க் பண்ணி பண்ணலாம். நம்ம பிளாகரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்ஸ் ஆடை வந்து கொடுத்து அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அதில் ஒரு ஏர்னிங்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்குங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு வந்து உங்கள் பிளாகரில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் ஆட்ஸின் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிங், உங்களுடைய பிளாகர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இது நீங்கள் சாம்பிங் மூலிமா டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓனாக ஒரு ஆடை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓனாக உங்கள் சொந்த முயற்சியில் ஒரு ஆடை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரே பேஜ் தான் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை பேஜ் வேணாலும் ஆட் பண்ணி அதை வந்து இந்த பேஜோட அந்த பேஜையும் லிங்க்கும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஷாப் அப்படி இருக்குன்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஒரு பேஜுக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து போகிற மாதிரி நம்ம லிங்க்கும் கொடுத்துக்கலாம். பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லேஅவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இது லேஅவுட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாகர் வந்து எப்படி இருக்குன்னா
இதுதான் மெயின் பிளாகர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பிளாகாக தான் இருக்குது. இப்போ இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த அபவுட் மீயை வந்து நான் வந்து ஷோ மை ப்ரொஃபைல் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு சேவ் அரேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ என்னுடைய பிளாக் வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கண்டென்ட், உங்களுடைய பிளாக் வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் டிசைனர் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் பிளாகு, எனக்கு இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வரணும் இல்லை கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்சும் பண்ணிக்கலாம் உங்கள் பிளாகை. தீம்ஸ், அதாவது வந்து உங்களுடைய பிளாகை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய தீம்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது வந்து தீம் வந்து இந்த தீம் தான் இருக்கணும்னு கிடையாது, நீங்கள் வந்து புதுசாக ஒரு தீமும் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் பிளாகில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸும் இருக்குது. அந்த தீம்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அதில் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாகில் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது தான் செட்டிங்ஸு. இங்கே வந்து டைட்டில் நம்மளது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்கோம். இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த நம்ம பிளாகை பற்றி எதனா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பிளாக் பப்ளிஷ், அதாவது உங்கள் பிளாக் அட்ரஸ்ஸு, ஃபார்வர்டிங் மெசேஜஸ், அதை பற்றிலாம் இங்கே டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் வந்து பிளாக் ஆத்தரைஸ் யாருன்னா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே போஸ்ட் அண்ட் கமெண்ட் ஷேரிங்ஸ், அதாவது வந்து போஸ்ட் அண்ட் கமெண்ட் ஷேரிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பேஜில் வந்து 13 போஸ்ட் மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னா 13 கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இங்கே எத்தனை வேணாலும் நீங்கள் 1 கொடுத்துக்கலாம், இல்லை 2 கொடுத்துக்கலாம், இல்லை 50 கூட கொடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா போஸ்ட்டாக ஒரு மெயின் பேஜில் வந்து இத்தனை போஸ்ட்டாக காமிக்கணும், இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் மெசேஜ் மூலிமாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இங்கே நீங்கள் உங்களுடைய மெயிலை வந்து பப்ளிஷ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் அண்ட் ஃபார்மேட்டிங், அதாவது வந்து நம்ம என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம் லாங்குவேஜ் அண்ட் ஃபார்மேட்டிங்கில். அடுத்து சர்ச் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஃபைலிபோன்னு வச்சுக்கோமே. ஃபைலிபோன்னு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு அதுதான் வருது. இந்த மாதிரி வந்து உங்களுடைய வெப்சைடு வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது வரணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டேக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே உங்களுடைய வெப்சைட்டுக்கான டேகு அந்த மாதிரி எதனா கொடுத்து நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து டெவலப்பும் பண்ணிக்கலாம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளாகில் இருக்க கண்டென்ட் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிளாகே தேவையில்லை அப்படின்னாலும் டெலீட்டும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் போடுறீங்க, அது வந்து சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே அடல்ட் கண்டென்ட் கொடுத்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ், நீங்கள் வந்து பிளாகை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுடைய பிளாகர் ப்ரொஃபைலை அதாவது இங்கே ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில் தான் காமிக்குது. இங்கே வந்து நான் வந்து கூகுள் ப்ளஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கூகுள் ப்ளஸ்ஸு இந்த இமெயிலுடைய டீட்டெயில் தான் அங்கே காமிக்கும். இப்போ நான் பிளாகர்னு கொடுத்தேன்னா என்னுடைய பிளாகருடைய டீட்டெயில் இங்கே காமிக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி வரும் பிளாகர் கொடுத்தீங்கன்னா. ஓகே, பிளாகர்னால் இது தாங்க. ஒரு பிளாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டேம்ப்ளேட் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது வந்து தீம்ஸ் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். அதாவது எப்படி நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டேம்ப்ளேட்டு டவுன்லோட் பண்ணி அதை நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நன்றி. ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி பாருங்கள்.